கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஒபாமா அவர்களினுடைய வருகை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு சாதகமா பாதகமா, இது குறித்து தான் வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாதிக்கலாம். பேராசிரியர், பொருளாதார நிபுணராக இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களே, அது குர்க்மேனா இருக்கட்டும், பால்டிக் மேனா இருக்கட்டும், அவர்களே கூட இனி அமெரிக்கா அந்த மேலாதிக்க ஏகாதிபத்திய தன்மையில் இயங்க முடியாது, அங்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு பிரஷர் இருக்கிறது, அதற்கு ஒரு சந்தையை நாடுகிறது அப்படின்றது அமெரிக்காவிற்கு ஒரு தேவை. திரு சேகர் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த இராணுவ கூட்டாளியாக நாம் செல்லுகிற போது, நம்ம டீல் பற்றி பொருளாதாரம் எல்லாம் கடந்து பேசுகிற போது, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே பார்க்கிற போது நிறைய எதிர்ப்புகள் அமெரிக்காவிற்கே இருக்கிற போது, இந்தியாவும் தோழனாக போவது உலகளாவிய அளவில் இந்தியாவிற்கு சங்கடங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கலையா? இல்லை, அது இன்றைக்கி இப்போ ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும். அதனால் யாரோ 2 பேர் சொன்னாங்க. இப்போ அவருக்கு திரு சேகர் சொன்னது போல் கியூபாவை பற்றி நம்ம தொடரும். நானும் ஒரு 2-3 மாதம் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது இந்த கியூபா இந்த மாதிரி செல்லும் அப்படிங்கிற முறையில் நான் சொன்னேன். அது இன்றைக்கி நடந்துடுது. ஆகவே இந்த மாதிரி மாறுதல்களாக நடக்கத்தான் வேணும். நத்திங் இஸ் பர்மனெண்ட் எக்ஸப்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மாறுதல்கள் தான் நிரந்தரமானதுங்கிற மாதிரி. ஆகவே அந்த மாறுதலெல்லாம் நாம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த அணிசேரா கொள்கைக்கெல்லாம் இனிமே அதெல்லாம் ஒண்ணுமே எல்லாமே கிடையாது. எல்லாமே குளோபலைசேஷன் வந்த பிறகு ஒருத்தர் இன்டர்லிங்க்டு தான். இனிமேல் அணிசேரா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான ஃபாரின் ட்ரேடுன்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $42 பில்லியன் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட $21 பில்லியன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்காலேருந்து. ஆகவே நமக்கு தான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கின்றது. ஆக இதை ஒன்று பார்க்கணும். இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தா, இப்போ நாம் அவன் எஃப்டிஐ டிஃபென்ஸுக்கு வரும்பொழுது நாம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்மார்ட் சிட்டிஸ், அதுக்கு பிஜேபியினுடைய தரப்பில் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டிஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சில எக்ஸ்போர்ட்ஸ், என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் அங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் அங்கே வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அது என்விரான்மெண்டல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்கிற மாதிரி. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவே தயார் பண்ண முடியும் அந்த என்ஜினியரிங் குட்ஸு. அதேமாதிரி டெக்ஸ்டைல், இதுகள்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதெல்லாம் பற்றி நாம் பேச போகின்றோம். அப்புறம் மூன்றாவதாக நான் முன்னாடி மின்சாரத்தை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். ஆகவே இது இட் இஸ் கோயிங் டு பி வின்-வின் சிச்சுவேஷன். இப்போவே நமக்கு $42 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணுறது $21 பில்லியன் தான். ஆகவே நமக்கு ஃபேவரபிள் ட்ரேடு இதுதான் இருக்கு. நான் திரு சேகர் சொன்னதை போல இது வின்-வின் சிச்சுவேஷனாக இருந்தாலும் கூட, இந்தியா என்பது அமெரிக்காவை காட்டிலும் இன்றைக்கு ஒரு மேல இருக்கக்கூடிய தருகிற நிலையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரே சூழ்நிலை இருக்கு. நீங்க அதாவது முன்னாடி 1994 அப்ப அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் 33 ரிலேட்டிவாக நான் சொல்றது 34% அமெரிக்காவினுடைய கையில் தான் இருந்தது. இப்போ அது 20% குறைந்து விட்டது. ஆகவே இப்போ உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியுமா அமெரிக்காவில்? முடியாது. ஏன்னா அவங்களுக்கே கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 5% சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே 23% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது. ஆகவே அவங்களும் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், நிறைய ட்ரேட் அதிகமாக்கணும். அதே மாதிரி அதனால தான் நம்ம இந்தியாவை நோக்கி இப்போ வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இது நமக்கு தேவையாகத்தான் அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி நமக்கும் இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸுக்கு நமக்கு தேவையாக இருக்கின்றது. அப்புறம் எஃப்டிஐ டிஃபென்ஸ்னு வரும்பொழுது அவர் சொன்ன போல டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இது 2 முக்கியமான விஷயம். மூணாவதாக ஐடி செக்டர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதில் இதனால் இந்த H1B விசாலாம் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனாக போடுதான். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடுறேன்றாங்க. நாங்கள் உள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம், இந்தியர்களுக்கு தாராளமாக இங்கே பிஸ்னஸ் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கின்றார்கள். ஆகவே இந்த லெவலெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், அல்லது டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், அப்புறம் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம், மெட்டல் ஐட்டம், இது எல்லாமே நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது அவர்களும் புரிந்தே தான் இருக்கிறார்கள். ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இருக்கிறது. கியூபாவோடு அமெரிக்கா நெருங்குவதை போல எங்களுக்கும் தெரிகிறது. நாங்கள் ஒரு புரிதலோடு தான் அமெரிக்காவை பார்க்கிறோம் அப்படின்றத நீங்க அவ்வளவு எளிதாக புறக்கணிச்சிட முடியுமா? அந்த வார்த்தை நான் என்ன சொல்றேன், அமெரிக்கா என்ற நாடு பொருளாதார ஏகாதிபத்தியம் தான் அவங்களுடைய நோக்கம். உலக மேலாதிக்கத்தை பெறுவதற்கான அணுகுமுறையை தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் ஐரோப்பாவின் அடியாளாக இஸ்ரேல் செயல்பட்டு இருக்கு, ஆசியாவின் அடியாளாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சி தான் அமெரிக்காவினுடைய
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அயல்துறை தந்திரம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொருளாதார வல்லரசான சீனாவை பின்னுக்கு தள்ளுவதற்கு உகந்த முறையில் ஆசியா சம்பந்தமான வெளியுறவு கொள்கையவே தகவமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவை பார்க்குறாங்க. அவங்க இந்தியா அமெரிக்காவை எப்படி பார்க்குது, எப்படி பயன்படுத்த போகுதுங்கிறது ஒன்று. ஒரு தோழர் சொல்றாரு, டெக்னாலஜிக்கல் டிரான்சாக்ஷன் தேவை. அது இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம், வரலாற்று தேவை, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. எப்படி அந்த தொழில்நுட்பத்தை நாம பெற போறோம்? ராஜீவ்காந்தி பீரியட்ல உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கறிக்கோழி, அப்புறம் முட்டை விடுற கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, இது 3 இருக்கு. கறிக்கோழி லகானது பேர் என்ன ஏதோ சொல்றாங்க. அந்த கோழியை நாங்கள் இம்போர்ட் பண்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. டெக்னாலஜியை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அதுல பெரிய டீல் நடந்தது. கடைசியில் டெக்னாலஜியை வாங்கணும். இப்போ கறிக்கோழி இங்க நம்ம உற்பத்தி பண்றோம். இப்படி டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஓகே. இப்போ அப்படி இல்லை, அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அணுகுலையை நீ வாங்கிக்கோ. அது சம்பந்தமா ஏதாவது ஏற்பட்டதுன்னா நாங்க பொறுப்பு இல்லை. அதுக்கு மட்டும் இல்ல, பொறுப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஒரு நிமிஷம், அந்த ஷரத்துல தான் பிரச்சனையே வந்தது. அதனால தான் நாங்க ஏறக்குறைய கொடுத்த ஆதரவையே வாபஸ் பண்ண அந்த கட்டத்தில் நாங்க இது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அந்த ஷரத்துல திருத்தம் வந்துட்டு தான் சொல்றாங்க. இப்பவும் பத்திரிகையில் என்ன எழுதுறாங்க, அந்த ஷரத்துல திருத்தம் வரல, அதை ஒத்துக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்றாங்க. அநேகமா மோடி அரசு மறைமுகமாக அதை ஒத்துக்கொண்டது, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதுன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. என்ன இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி வெளியில வந்துரும். அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்க, பேட்டன் ரைட்ல சேஞ்ச் வேணுங்கிறாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள பேட்டன் ரைட் இருக்குல்ல, ரொம்ப செக்யூர்டு பேட்டன் ரைட் ஆக்ட் நம்மளுது. இந்த செக்யூர்டு பேட்டன் ரைட் அதில் ஏற்கனவே ஏராளமான விஷயங்களை நீத்து போயிட்டுதுன்னு நாங்கள் குற்றச்சாட்டு பண்றோம், லெப்டிஸ்ட், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகளும். ஆனாலும் அந்த பேட்டன் ரைட்டும் தன்னுடைய நாட்டின் நலனுக்கு உகந்த முறையில் இருக்கணுங்கிற உள்ள மாற்றங்களை கொண்டுட்டு வராங்க. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஏற்கனவே 2 ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனல் பண்ண போறாங்க. இது ஒன்று. அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்க, ஆசியாவின் கூட்டாளியாக, இந்த ஆசியாவில் அமெரிக்காவின் அடியாளாக இந்தியாவை மாற்றணுங்கிறது அவங்க நோக்கம். நம்ம எப்படி அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்க போறோம், எப்படி டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் நம்ம பண்ண போறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க, ஹாலண்டு மெஸ்மேஜர் ஏரோமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த வாசனை பொருளை தயாரிக்கக்கூடிய மஸ்க் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது ஹாலண்டு. அங்க ஐரோப்பாவில் பண்ண பொல்யூஷன் பிரச்சனை. ஆனா இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டாந்து போட்டு இங்க அதை உற்பத்தி பண்றாங்க. உலகத்தில் முதலாளித்துவ நாடுகள் தன்னுடைய நாட்டின் நலனை பாதிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம தலையில கட்டது. தன்னுகிட்ட அவுட்டேட்டான தொழில்நுட்பத்தை நம்ம தலையில கட்டுற ஏற்பாடு. நீங்க சொல்லுங்க, இதுதான் இன்னைக்கு மெட்டல்ஸ் அண்ட் அதுவும் குறிப்பாக ஃபெரஸ் காஸ்டிங்ஸ் இதெல்லாம் அங்க வேண்டான்னு ஒதுக்கினாங்க. ஆனா இன்னைக்கு நாம தான் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர். ரெண்டாவது, இன்னைக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியா போயிடுது. அது நாம தான் அதை மாற்றி ஆகணும். அந்த டெக்னாலஜி நம்மள்கிட்ட இருக்கின்றது, அதை நம்ம மாற்றத்தான் செய்கின்றோம். அதை அவங்களுக்கு நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கின்றோம். வேல்யூ அடிஷன் என்கின்ற முறையில் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு வாய்ப்பு ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கக்கூடிய அளவிற்கு தான் நாம செய்து பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒரு பெரிய ஸ்கிரீன் சேவரை போட்டு காட்டிட்டு இருக்காரு, அமெரிக்காவில் எல்லாமே சுபிட்சமா இருக்குங்கிறது. இல்ல நான் இல்லையே, நான் சொல்லல. இல்ல என்ன 23% அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. இல்ல நீங்க அமெரிக்காவும் இந்தியாவும் நம்ம ஒப்பந்தம் சார்ந்து வந்து விடலாம். அமெரிக்கா எவ்வளவு சிறந்த நாடு என்பது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் என்பது எந்த காலத்திலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இது வரைக்கும் நடக்கவில்லை என்பதுதான் உதாரணம். நோக்கியா வந்தார்கள், தயாரித்தார்கள், நோக்கியா மூடிக்கொண்டு போனார்கள். இந்த டெக்னாலஜி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு செல் கம்பெனி தயாரிக்கிற கம்பெனி என்ன இருக்கு இன்னைக்கு நீங்க இம்போர்ட் பண்ற வேலை தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து நோக்கியா டிரான்ஸ்ஃபர் பண்ணது கூட மைக்ரோசாஃப்ட் தான் கொடுத்துட்டு போனா தவிர இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு போல. இதான் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல நமக்கு கொடுத்திருக்க அனுபவம் என்பதை பாக்குறோம் நம்ம. ஆனா ஐடி செக்டர்ல ஏற்பட்ட நீங்க அவ்வளவு சாதாரணமாக நீங்க இன்னோவேஷன் சாஃப்ட்வேர்ல இந்தியாவில் இருக்கின்ற வளர்ச்சி என்பது வேறு. ஆனால் டெக்னாலஜி என்று சொல்லும்போது இது போன்ற விஷயங்கள் இன்வென்ஷன்ஸ் என்று சொல்லும்போது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா என்று சொன்னால் கடந்த கால வரலாறுல கொடுக்கல என்பதுதான் நமக்கு பார்த்துருக்கோம் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது, போடப்பட்டிருக்க ஒப்பந்தங்கள், அமெரிக்காவிலிருந்து ஒபாமா வருகிறார் என்றால் நான் சொன்ன 3 விஷயங்கள். ஒன்று, டிஃபென்ஸுக்காக இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கிறச்சு இந்தியா அங்க இருக்கின்ற ராணுவ விஷயங்களை நம்ம வாங்க போறோம், ராணுவத்தில் அந்த தளவாடங்களை வாங்க போறோம். ரெண்டாவது என்ன போடுறாங்கன்னா, இது வரைக்கும் UPA 2 கவர்மெண்ட் கூட பயந்த ஒரு விஷயத்தை மோடி செய்ய போறாரு. இப்போ என்ன பண்ண போறாருன்னா, இங்க இருக்கின்ற கப்பல் அங்க அந்த ஊருக்கு போச்சுன்னா அங்க ஃபியூல் பண்ணிக்கலாம், ரீஃபியூல் பண்ணிக்கலாம், ஃபியூல் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அங்க இருக்க கப்பல் இந்த வழியா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போறதுன்னா இங்க ஃபியூல் பண்ணிக்கலாம். இது தடை செய்யப்பட்டிருக்கிறது.
இங்க இருக்க ஏர்கிராஃப்ட் அங்க போய் ஃபியூல் போட்டுக்கலாம், அங்க இருக்க ஏர்கிராஃப்ட் இங்க வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்க விஷயங்கள். சார், இது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துருக்கு சார். வாஜ்பாய் காலத்துல ரகசியமாக நடந்தது. ரகசியமாக நடந்தது. எரிபொருள் இல்ல பகிரங்கமாவே சொன்னாங்க. இல்ல பகிரங்கமா சொல்லப்பட்டது. வாஜ்பாய் பகிரங்கமாக கண்டனத்துக்கு உருவாக்கப்பட்டது. சார், சந்திரசேகர் பீரியட்ல நடந்துருக்கு சார். இல்ல நான் சொல்றேன் அதெல்லாம் நீங்க இல்லீகலா பண்ண சார். நீங்க ஒப்பந்தம் நான் சொல்றேன் என்னைக்கோ ஒரு நாள் வந்து போடுறது நீங்க ஒப்பந்தம் போட்டு எப்ப வேணா வந்து போடலாம். தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தப்பு கிடையாது, உங்களுக்கு எதுவுமே தப்பு கிடையாது. என்ன பாக்குறோம்னா இந்தியாவுடைய இறையாண்மை சம்பந்தமான கேள்வி. ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்கிறாரு. நான் கேட்கறேன், இந்தியாவில் 12 லட்சம் கோடி இந்திய முதலாளிகள் கையில வச்சிருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாம இருக்கான். ஏன்னா இங்க டிமாண்ட் இல்ல, இங்க வந்து கிராக்கி இல்ல. அப்போ 40% இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்டர் யூட்டிலைசேஷன்ங்கிறது இன்னைக்கு அசோகாமோட ரிப்போர்ட். அப்ப அந்த பணத்தை இங்க செலவு பண்ணுவதற்கு இங்க டிமாண்ட் இல்ல, கிராக்கி இல்லன்னு சொல்லும்போது வெளிநாட்டுல இருந்து போய் நான் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் நான் இதற்கான பதில் எந்த விதத்துல நியாயம் கேட்கிறேன். திரு சேகர், நீங்க இவ்வளவு விவாதங்களை பார்த்திருக்கலாம். இந்த ராணுவ ஒப்பந்தங்கள் என்பது இந்திய இறையாண்மைக்கே, ஏன்னா நீங்க அதிகமாக கோடிட்டு காட்டுவது என்பதே இந்திய இறையாண்மை குறித்து தான், இந்திய தேசியம் குறித்தெல்லாம் நீங்கள் பேசுகிற போது இந்த ஒப்பந்தங்கள் இறையாண்மைக்கு கேடு விளைவிக்கும், ஊறு விளைவிக்கும் அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திரு சேகர் சொல்லுங்க. சேகர், அதாவது மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இந்திய இறையாண்மைக்கு கேடு விளைவிக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் இந்த அரசு இறங்காது. யார் வேண்டுமாலும் இறங்கலாம், இந்த அரசு இறங்காது. ஏன்னா நம்ம நண்பர் ஆனந்த் அவர்கள் சொன்னார், இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இதுவரை நடந்ததில்லை. ஆமாம், இதுவரை நடந்ததில்லை. இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். இப்போது இருக்கிறவர் எப்படி? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற போது மோடியாலே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் MOU வெளிநாடுகளோடு போட முடிகிறது. இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் போட முடிகிறது. வித்தியாசமாக செயல்படுகிறதிலே வல்லவர் மோடி. ஆகவே அந்த வகையில் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாத விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒப்பந்தங்களோடு அவர் போட மாட்டார். அதே மாதிரி டிஃபென்ஸ் விஷயங்களில் பற்றி பேசினார். 2005 அப்போது பிரணாப் முகர்ஜி இருந்த போது ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் என்று சொல்லி அமெரிக்காவில் போடப்பட்டு அடிப்படை விஷயங்களுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. அதை தான் வந்து 2015 எக்ஸ்பைரி ஆகிறத மோடி அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கார். இதில் ஒன்றும் புதுமையான விஷயங்கள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களிலே டிரான்ஸ்ஃபர்னுடைய எக்ஸ்பான்ஷன் அதுதான் இந்த அக்ரிமெண்ட்டினுடைய மிக முக்கியமான விஷயம். எனவே எக்ஸ்பான்ஷனை வந்து புதிதாக ஏதோ இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக போடப்பட்டதாக திரித்து சொல்வது என்பது நல்ல முறை பழக்கம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவுட்டேட்டட் தொழில்நுட்பங்களை எல்லாம் நான் வரவேற்கவில்லை. காரணம், நாம் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை ஏற்கனவே இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு சமமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பதை ஒருவேளை இடதுசாரிகள் இன்னும் பின்னாலே 20 வருஷங்களுக்கு பின்னாலே இருக்கிறதுனாலே அவர்கள் தெரியாமல் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மிக அழகாக பேசினான் பொன்முடி. ஆசியாவினுடைய அடியாளாக இந்தியாவை மாற்றி விடுவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. இதே மாதிரியாக அடியாளாக அந்த இயக்கம் பல பேருக்கு இருந்த காரணத்தினாலே இந்தியாவும் ஒரு அடியாளாக நினைக்கிறது என்று நினைக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த பதிவு செய்ய வேண்டாம். ஜப்பானும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் நம்மை நோக்கி இன்றைக்கு பணிந்து வருகின்ற அளவிலே நம்மளுடைய வெளியுறவு கொள்கை, எக்கானமி மற்றும் நம்மளுடைய அப்ரோச் இருக்கிறது என்கின்ற விஷயங்களை தெரியாமல் பேசுகிறான்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் வந்து ஒரு இயக்கத்தை நீங்க இணைப்பிலேயே இருங்க, காத்திருங்கள் சேகர். பொறுத்த வரைக்கும் அடியாளாக அப்படின்ற இயக்கத்தை எல்லாம் நான் பதிவு செய்ய விரும்பல. ஏன்னா இந்த விவாதம் என்பது இன்னும் கூர்மை அடைய வேண்டும். தனிநபர் தாக்குதலாக, அரசியல் கட்சி சார்ந்த தாக்குதலாக எல்லாம் மாறுறதுக்கு நான் அலோ பண்ண முடியல. நான் என்னுடைய கேள்வி என்பது இந்த காப்புரிமை சட்டம் சார்ந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இல்ல, என்னுடைய நாட்டை சொல்லுகிற போது சொல்லுகிற இயக்கத்தை சொல்வது என்னுடைய கடமை. இல்ல, அதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் தனிநபராக செறிவான விவாதமாக நம்ம மாற்ற முடியாது. செறிவான விவாதமாக நம்ம மாற்ற முடியாது. நீங்க நண்பர் தப்பு. இது நாடு அவரு நாடு இல்ல, நாடு நம்ம நாடு. இவர் என்ன நாட்டுக்கு நெடுநேரம் போனா நம்ம பேச முடியாது. நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம். அதை நான் அலோ பண்ணல சார். நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம்.